வணக்கம். தமிழர் டிவி செய்திகள் வாசிப்பது நிதின் ஜான்சன். சந்திரன்ஸ் யுவா அறக்கட்டளை பெண் தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தது. நகரில் சுமார் 25 பெண்களுக்கு இருசக்கர வாகன ஓட்டுநர் பயிற்சி அளிக்கப்பட்டது. சந்திரன்ஸ் யுவா அறக்கட்டளை 25 கிராமப்புற பெண்களுக்கு இருசக்கர வாகன ஓட்டுநர் பயிற்சி அளித்து அவர்களுக்கு லாஸ்ட் மைல் டெலிவரி எனும் சுய வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்தனர். இதன் மூலம் அவர்களின் நிதி ஆதாரத்தை உயர்த்தி அவர்களை தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் சுய அதிகாரம் பொருந்தியவர்களாகவும் மேம்படுத்த இந்த பயிற்சியினை மேற்கொண்டனர். சந்திரன்ஸ் யுவா அறக்கட்டளையின் தலைவர் சசிகலா சத்யமூர்த்தி, அவனிதா டெக்ஸ்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெடின் நிர்வாக இயக்குநர் உமாசேகர், கோயம்புத்தூர் டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் பகுதி மேலாளர் அபராஜித் சடகோபன், டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் பிராந்திய மேலாளர் வி ரவிவர்மன் ஆகியோர் இணைந்து நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். விரிவான இந்த பயிற்சி திட்டத்தில் ஆங்கில பேச்சு, மக்கள் தொடர்புகள், சாலை அறிகுறிகள் மற்றும் போக்குவரத்து விதிகள், உடல்நலம் மற்றும் சுகாதாரம், தற்காப்பு, மொபைல் செயலிகளின் பயன்பாட்டை எளிதில் புரிந்து கொள்வது மற்றும் GPS பயன்பாடு ஆகியவற்றோடு இணைந்து இருசக்கர வாகனம் ஓட்டுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டது. இவர்களுக்கு ஆன்ரோட் பயிற்சி, LLR மற்றும் ஓட்டுநர் உரிமம் பெறுதல், இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான வங்கிக் கடனை பெறுவதற்கு உதவுதல் மற்றும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் பெற்றுத்தரப்பட்டது. இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பின் மகளிர் பிரிவான FLO பெண்கள் சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களை கொண்டு வருவதற்காக பெண்களால் நடத்தப்படும் அமைப்பாகும். இந்திய அளவில் FICCI FLO மற்றும் YFLO 21 சாப்டர்களை கொண்டுள்ளது. இதில் 8000க்கும் மேற்பட்ட பெண்கள் உறுப்பினர்களாக இருப்பதால் பெண்களை பொருளாதார வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அவர்களின் திறமைகள், திறன்கள், அனுபவங்களை அனைத்து பொருளாதார துறைகளிலும் வெளிப்படுத்த ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும். உலக புகழ்பெற்ற இருசக்கர வாகன நிறுவனமான டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு நிதி உதவி செய்ய முன் வந்தது. டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் CSR பிரிவு இந்த பயிற்சிக்கு தேவையான உதவிகளை வழங்கியது. FLO கோயம்புத்தூர் சாப்டர் பற்றி கூறுகையில், கோவையில் 30 ஆண்டுகால அனுபவம் கொண்ட FLO கோயம்புத்தூர் சாப்டர் பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்த அயராது சேவை செய்து வருகிறது. இந்த ஆண்டு கோவை சாப்டருக்கு ஒரு மைல்கல் ஆண்டாகும். பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வளர்ச்சியையும் வாழ்க்கையில் மாற்றத்தையும் எளிதாக்குவதே எங்களின் நோக்கமாகும். இதுவே நிலையான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும். எங்களின் ஒரு முயற்சியே லாஸ்ட் மைல் டெலிவரி சேவையாகும். இது ஆன்லைன் வர்த்தகத்தின் எழுச்சியின் காரணத்தினால் தவிர்க்க முடியாத ஒரு சேவையாக மாறும் என்று கூறினர். விமன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறப்ப கொரோனா டைமில் எல்லாருக்குமே நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாமல் இருந்தது. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 25 விமன் யாருக்குமே 2 வீலர் ஓட்ட தெரியாது. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு வர வச்சு அவங்களுக்கு தியரி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதம் எடுத்தோம். ஸோ இந்த 1 மாதத்தில் அவங்களுக்கு வண்டி எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற தியரி கிளாஸஸ் இருந்தது, ஸ்போக்கன் இங்கிலீஷஸ் இருந்தது, ஃபோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாமே அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தோம். அதுக்கப்புறம் கிரவுண்டில் 1 மாதம் அவங்களுக்கு கிளாஸஸ் எடுத்திருக்கோம் டிரைவிங் பண்ணுறதுக்கு. அப்புறம் LLR அப்ளை பண்ணி, லைசன்ஸ் அப்ளை பண்ணி, அதுக்கப்புறம் தான் இவங்களோட பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே லோட்டஸ்க்கு டிவிஎஸ் லோட்டஸ்க்கு நம்ம சப்மிட் பண்ணோம். ஸோ இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு வண்டி வேணும், கலர் காம்பினேஷன்ஸில் இருந்து அவங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி மாதம் எவ்வளோ கட்ட முடியும், இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி லேடிஸ்னால எந்த விஷயமா இருந்தாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எல்லா விதத்துலையுமே அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ டெலிவரி அப்படின்னு பார்க்குறப்ப அந்த இடத்துலையும் இப்போ எல்லாமே நம்ம ஆன்லைனில் தான் வாங்குகிறோம். ஸோ ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணுறப்ப அதுக்கு டெலிவரிக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அந்த ஏரியாவில் நமக்கு விமன் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூரில் நம்ம ஃபிக்கி, சந்திரன் ஜுவா ஃபவுண்டேஷன் அண்ட் டிவிஎஸ் சேர்ந்து இதை ஃபஸ்ட்டு டைமாக லான்ச் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஸோ இதுக்கு கன்ஃபார்மாக உங்கள் எல்லாத்தோட ஆதரவும் கன்ஃபார்மாக வேணும். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபிக்கி ஃபார் செலக்டிங் சந்திரன் ஜுவா ஃபவுண்டேஷன் as an NGO partner and also TVS for their tremendous support. So thank you Preeti ma'am, thank you Devika. So Vanakkam, I am Preetika Balaji, the chairperson of FICCI Ladies Organization Coimbatore chapter. FICCI Ladies Organization of FLO is the women's wing of the Federation of Indian Chamber of Commerce and Industry, FICCI. It is an organization of women for women to bring about change in the society by changing the lives and economic empowerment of the women. And we have about 21 chapters, that is FLO as well as YFLO chapters pan India, having about 8,000 members.
varying from varied business fields. And the aim is to facilitate and encourage women to showcase their talents, skills, experiences to bring about an economic empowerment in our country. This year has been a milestone year for our chapter. We have a 30 years of legacy in the city, and we have always been tirelessly championing, transforming women's lives when it comes to economic empowerment in the city. And this year we wanted to have a very unique skilling initiative whereby we bring about a 360 change in the women's lives. We have identified 25 women from the rural sector in association with our partnership with our NGO partner Chandran's Yuva Foundation, whereby we mobilized 25 women. We've identified them. We gave them soft skills like spoken English, awareness of health and hygiene. We taught them etiquette, application, the phone applications like GPS reading, ease in maneuvering, the various phone applications. This is all to promote women operators in the last mile delivery sector service.